நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1100க்கும் மேற்பட்ட கோழிப் பண்ணைகளில் வளர்க்கப்படும் 7 கோடிக்கும் அதிகமான கோழிகளிலிருந்து நாள் ஒன்றுக்கு சுமார் 5.5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் முட்டைக்கான தினசரி பண்ணை கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்கிறது. கடந்த 2 வாரங்களில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை மொத்தம் ₹1 வரை அதிகரித்துள்ளது பண்ணையாளர்களே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே தற்போது கோடைகால வெயில் அதிகரித்து காணப்படுவதால் முட்டை உற்பத்தி குறைந்துள்ளது. தினந்தோறும் 150 கிராம் தீவனம் எடுத்துக்கொள்ளும் ஒரு கோழி தற்போது 90 கிராம் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் முட்டை உற்பத்தி 20% சரிவடைந்துள்ளது. மேலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் சத்துணவு முட்டைகள் உள்ளூர் தேவைகளுக்கு போக ஏற்றுமதிக்கு அனுப்பப்படுவதாக தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெயில் காலம் என்பதால் நாள் ஒன்றுக்கு 10 முதல் 15% முட்டை உற்பத்தி குறைந்துள்ளது. ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் ₹4 கீழ் முட்டை குறைந்துவிட்டது. பண்ணை பெரிதும் பாதிக்கப்பட்டு பல கோடிகளை பண்ணையாளர்கள் இழந்தார்கள். இப்பொழுதுதான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இது ₹5.80 சென்ற ஆண்டு உயர்ந்தது. இந்த ஆண்டும் அந்த அளவிற்கு உயரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கோடைகால வெயிலால் கோழிகள் பாதிக்கப்படாமல் இருக்க அவற்றுக்கு ஃபாகர் முறையில் நீர் தெளிக்கப்படுகிறது. உற்பத்தி குறைவு மற்றும் மீன்பிடி தடைக்காலம் நடைமுறையில் உள்ளதால் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளது. இதனால் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலையும் அதிகரித்து வருகிறது. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன்.